வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கோழி இறைச்சியில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். கோழி இறைச்சி, அதாவது சிக்கன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இது வந்து உயர்தரமான புரோட்டீன், அந்த புரதம், அத்தியாவசியமான விட்டமின்களான விட்டமின் B6, விட்டமின் B12, நியாசின் மற்றும் தாதுக்கல், செலினியம், துத்தநாகம், இந்த மாதிரி அடிப்படையான ஊட்டச்சத்துக்களை நமக்கு வழங்கி உடலுக்கு பல்வேறு விதமான மருத்துவ நன்மைகளை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்குங்க. குறிப்பாக நம்முடைய நரம்பு மண்டலத்தினுடைய ஆரோக்கியமான செயல்பாட்டுக்கெல்லாம் கோழி இறைச்சி நம்ம எடுத்துக்கலாம். பொதுவாக நம்ம இந்த நாட்டு கோழி கறி இருக்குங்க இல்லையா, அதை வந்து வாரத்தில் ஒரு தடவை சாப்பிடலாம். பிராய்லர் கோழி சாப்பிட்றோம் அப்படின்னாலும் அது பாதுகாக்கப்பட்ட முறையில் இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிட்டு தான் நம்ம எடுத்துக்கணும். மார்க்கெட்டில் வந்து அதிகமாக கிடைக்கக்கூடிய இந்த கோழி இறைச்சிக்கு அதிகமான மவுஸ் இருந்தாலுமே ஆரோக்கியமான வழிமுறைகளில் இந்த கோழி இறைச்சி நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நிறைய மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைக்கும். அதை பற்றி நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களை, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். தசை மற்றும் எலும்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கோழி இறைச்சியை வாரத்தில் ஒரு தடவையாவது நம்மளுடைய உணவுகளை எடுத்துக்கலாம். தசை மற்றும் எலும்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தசை ஆரோக்கியமாக இருக்கணும்னா புரதச்சத்து வேணும், எலும்பு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா கால்சியம், பாஸ்பரஸ் வேணும். ஸோ இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே கோழி இறைச்சியில் தான் இருக்குது. புரதச்சத்து கோழி இறைச்சியில் நிறைந்திருக்கிறதால தசை வளர்ச்சி மற்றும் திசுக்களை பழுது பார்க்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது. இதனால் தசைகள் தளர்ந்து போதல், தசை பிடிப்பு ஏற்படுதல், இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அதை சரி பண்ணுறதுக்கு, தசைகளை வலுப்படுத்துறதுக்கு கோழி இறைச்சியில் இருக்கக்கூடிய அந்த புரதச்சத்து ஹெல்ப் பண்ணும். கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் வந்து நம்ம கோழி இறைச்சியில் இருக்கிறதால இது எலும்புகளை வலுவாக்கும். இதன் மூலமாக ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையும் இருக்காது. தசைகள், எலும்புகள் போன்றவற்றை உறுதியாக வைத்துக்கொண்டு உடலை பலம் பெற வைத்துக் கொள்ளணும். ஸ்ட்ராங்காக பேலன்ஸ் தடுமாறாமல் ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும்னாலுமே கோழி இறைச்சியை வாரத்தில் ஒரு தடவை நீங்கள் எடுத்துக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்திக் கொள்வதற்கு கோழி இறைச்சி எடுத்துக்கலாம். காரணம், கோழி இறைச்சியில் இருக்கக்கூடிய செலினியம் மற்றும் துத்தநாகம், அந்த ஜிங்க் எல்லாமே நோய் எதிர்ப்பு மண்டலத்தை, ஒட்டுமொத்த அந்த இம்யூன் சிஸ்டத்தையே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பண்ணும். அதை வலுப்படுத்தி தொற்று நோய்களிலிருந்து நம்ம வந்து பாதுகாக்கும். ஸோ ரொம்ப இம்யூன் பவர் ரொம்ப கம்மியாக உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நிறைய நோய்கள் ஏற்படும். சாதாரணமாக இருக்கக்கூடிய இந்த காய்ச்சல், சளி, இருமல், தலைவலி, இந்த மாதிரி பிரச்சனைகளும் அடிக்கடி வரும். புதுசாக ஏதாவது ஒரு நோய் கிருமிகளினுடைய தாக்கம் ஏற்படுது அப்படின்னா உடனே அந்த நோய் வந்து நம்ம தாக்கிவிடும். இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னா இம்யூன் பவரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கு நீங்கள் கோழி இறைச்சி எடுத்துக்கலாம். அந்த கோழி இறைச்சி ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு சக்தியுமே அதிகப்படுத்தி நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே வலுப்படுத்தி விட்டுவதால் எந்த நோயுமே நமக்கு வராது. புதுசாக நோய் கிருமிகளினுடைய தாக்கம் கூட நமக்கு ஏற்படாது. நீண்ட ஆயுட்காலம் அதிகமாக நம்ம வாழ முடியும். ஸோ அந்த இம்யூன் பவர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு கோழி இறைச்சி எடுத்துக்கலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கோழி இறைச்சி எடுத்துக்கலாம். தோல் அற்ற கோழி மார்பகம், அதாவது தோல் இல்லாத கோழி நெஞ்சுக்கறி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து குறைந்த நிறைவு உற்ற கொழுப்பு மற்றும் அந்த கொழுப்பெல்லாம் கொண்டிருக்கிறதால ஸோ இது வந்து இதய நோய்களினுடைய அபாயத்தை உங்களுக்கு குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சுருக்கமாக சொல்லணும்னா இது வந்து நல்ல கொழுப்பு தான், கெட்ட கொழுப்பு கிடையாது. எப்போதுமே இதயத்துக்கு வந்து நல்ல கொழுப்பு மட்டும்தான் வேணும், கெட்ட கொழுப்பு தேவையில்லை. அப்போது ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய ரத்த கொழுப்புகள் இருக்குங்க இல்லையா, ஸோ ரத்த நாளங்கள் வழியாக தான் ரத்த ஓட்டம் இதயத்துக்கு போகும். ஸோ அப்படிப்பட்ட ரத்த ஓட்டம் இதயத்துக்கு கிடைக்கணும் அப்படின்னா அந்த ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவுகளை ரிமூவ் பண்ணணும். அதுக்கு நம்ம தோல் இல்லாத கோழி நெஞ்சு கறி எடுத்துக்கலாம். அந்த கொலஸ்ட்ரால் ரிமூவ் ஆகிடும். இதயத்துக்கு வேண்டிய நல்ல கொழுப்பு மட்டுமே கிடைக்கும். இதன் மூலமாக ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்துக்கு சீரான கிடைக்கும் போது மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற பக்க விளைவுகள் எதுவுமே ஏற்படாது. இதயம் நமக்கு பன்மடங்கு பலம் பெறும். இதய தசைகளுமே வலுவாக இருக்கும். இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டம் போதுமானளவு கிடைச்சிட்டே இருக்கும். இப்போ பிபி ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் எல்லாம் இல்லாமல் இதயத்தை பராமரிக்கணும்னா வாரத்தில் ஒரு தடவை கோழி இறைச்சி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். எடை இழப்பு மற்றும் எடையை வந்து நீங்கள் மேலாண்மை செய்து கொள்ளணும். அதாவது வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான பர்ஃபெக்டான ஒரு டயட்டில் நீங்கள் வந்து கோழி இறைச்சி ஆட் பண்ணிக்கலாம். குறைந்த கலோரி மற்றும் அதிக புரதம் கொண்ட உணவாக நமக்கு இந்த கோழி இறைச்சி இருக்குது. ஸோ இது வந்து நீண்ட நேரம் வயிறு நிறைந்த உணர்வை நமக்கு கொடுத்து பசியை கட்டுப்படுத்தி உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னாலே அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகள்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. குறைந்த கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொண்டு நமக்கு உடலுக்கு ஊட்டச்சத்துக்களை கொடுத்து பசியை கட்டுப்படுத்தி தான் வெயிட் லாஸ் பண்ணணும். ஸோ அப்படிப்பட்ட அந்த பசியை கட்டுப்படுத்துறதுக்கு தான் நீங்கள் கோழி இறைச்சியை கொஞ்சமாக எடுத்தாலே போதும். அதிகப்படியான உணவுகள்லாம் சாப்பிட மாட்டீங்க. ஸோ வெயிட் அதிகமாக இருந்தால் முதல்ல ஸ்டாப் பண்ணிடுவீங்க. கோழி இறைச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகப்படியான அந்த ஊட்டச்சத்துக்கள் இருக்குங்க இல்லையா, ஸோ அது வந்து குறிப்பாக நமக்கு பசியை கட்டுப்படுத்தி ஏற்கனவே நம்மளுடைய உடலில் தேங்கிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து நமக்கு ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். ஸோ கொலஸ்ட்ரால்ஸ் வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி எரிச்சிடும். அதனால் தொப்பை எல்லாம் உங்களுக்கு இருக்காது. கட்டுக்கோப்பான உடலமைப்பு உங்களுக்கு வந்து கிடைக்கும்.
மூளை மற்றும் நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கோழி இறைச்சி எடுத்துக்கலாம். விட்டமின் B12 மற்றும் கோலின் இது எல்லாமே மூளை வளர்ச்சி, நரம்பு மண்டலத்தினுடைய சரியான செயல்பாட்டிற்கும் ஸ்ட்ரெஸ், டென்ஷன், டெப்ரெஷன்லாம் இல்லாமல் மனநிலை மேம்பாட்டிற்கும் அவசியமானதாக இருக்குது. அப்போ வாரத்தில் ஒரு தடவை கோழி இறைச்சி சமைத்து எடுத்துக்கொள்ளும் போது இந்த விட்டமின் B12, கோலின் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும் பொழுது நம்மளுடைய நரம்பு மண்டலமே வலுப்பெறும், மூளை நரம்புகளும் வலுவாக இருக்கும், நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு ரத்த ஓட்டம் எங்கும் சீராக பாயும் போது உடல் சுறுசுறுப்பாக இயங்கும். மூளைக்கு வேண்டிய ரத்த ஓட்டமும் நரம்புகளில் சீரான கிடைக்கும் போது எதையுமே நம்ம எளிதில் அணுகக்கூடிய திறன், சிந்தித்து செயல்படக்கூடிய திறன் நமக்கு கிடைக்குங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து கோழி இறைச்சி உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கோங்க. இதில் இரும்பு சத்து, துத்தநாகம், விட்டமின் B எல்லாமே இருக்கிறதால ரத்த சோகை ப்ராப்ளம் கூட உங்களை நீக்கி உங்களை சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கும். இப்போ குறிப்பாக என்ன கவனிக்கணும் அப்படின்னா, சிறந்த ஆரோக்கிய பலன்களை பெறணும் அப்படின்னா கோழி இறைச்சி இருக்குங்க இல்லையா, அது தோலை நீங்கள் நீக்கிவிட்டு வேக வைத்த, வறுத்த அல்லது குழம்பு வகைகளில் உட்கொள்வது நல்லது. பதப்படுத்தப்பட்ட கோழி இறைச்சியை நீங்கள் எப்போதுமே தவிர்த்து விடுங்க. ஆரோக்கியமான முறையில் கோழி இறைச்சி எடுத்துக்கொண்டு நன்மைகளை மட்டுமே பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெற்று ஆரோக்கியமாக இருங்க. உடல் நலத்தை ஆரோக்கியமாக கவனித்துக் கொள்ளுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.